கொண்டது. இந்த வன்னி மரம் நெருப்புத்தன்மை கொண்டது. வன்னிச்ச மூர்த்தையை நமகா அப்படின்னு வேற சொல்லுது. அது மட்டும் இல்லை, ஹோமங்களுக்கு பயன்படுது. பல வகையிலையும் இது ஒரு வாழ்க்கையில் வெற்றி கொடுக்குது. ஒன்றும் இல்லை, ஒரு தோட்டம், மோசமான தோட்டம், விவசாயமே சரியில்லை, 8 வன்னி மரம் இருந்தால் போகிற அந்த தோட்டத்தை டெவலப் பண்ணிடும். மனிதனுடைய முழு நேர பாவ கர்மாவை போக்கக்கூடிய ஆற்றல் வன்னி மரத்துக்கு உண்டு. இதெல்லாம் விளங்கவே விளங்காது. பிள்ளைங்க ஒழுங்காக படிக்க மாட்டேங்குது. அப்படியா? வன்னி மரம் இருக்கிற இடத்துல போய் கூட்டி சுத்தப்படுத்தி ஒரு டேபிள் பெஞ்சை போட்டு, ஆனால் இரும்பு ஆகாது, ஒரு மரத்தால் செய்யப்பட்ட ஒரு டேபிள் சேர் போட்டு அந்த குழந்தைய அங்கே கொஞ்ச நேரம் உட்கார வைங்க, நடக்கும். வன்னி மரத்தை கட்டி பிடிச்சி நெத்தியோட நெத்தி வச்சு அழுத்தி பிரார்த்தனை பண்ணி சொல்லுங்கள், கண்டிப்பாக உண்டு. வன்னி மரம் ஒரு மனிதனுடைய உடல், உயிர், ஆன்மா இவைகளை சரி செய்யக்கூடிய ஆற்றல் உண்டு. மனிதனுடைய உடம்பில் இருக்கக்கூடிய ஆரோங்கிறது ஒளி அடுக்குகள். இந்த ஒளி அடுக்குகளில் பாதிப்புகள் வரும்பொழுது மட்டும்தான் உடலுக்குளர நோய் வருது. ஒளி அடுக்குகளில் பாதிப்பு வருகிற பொழுது மட்டும்தான் மனிதன் சோர்வடைகிறான். அதனால் எண்ணம் சோர்வடைந்து விடுகிறது. அதனால் அவன் குழந்தையிலிருந்து பெரியவங்க வரையிலும் நோய் வருவதற்கும், பேய் வருவதற்கும், உடல் ஆரோக்கியம் கெடுவதற்கும், வாழ்க்கையில் தவறாக தங்கள் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் இந்த கெட்டு போயிடும். இந்த ஆரோவை சரி பண்ணுறதே மரங்கள் தான். அந்த காலத்தில் வன்னி மரம், அத்தி மரம், வில்வ மரத்துக்கடையில் உட்கார வச்சு தான் மந்திரிப்பாங்க. கிட்டத்தட்ட மரத்துக்கிட்ட போகும்போதே பாதி உடம்புல இருக்கிற ஒளி அடுக்குகள் சரியாயிடும். மயில் தோகை வச்சு அதை அப்படியே உடம்புல அப்படியே எடுத்து விடுவாங்க. அந்த சிக்கல் குழந்தைங்க தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிச்சாச்சுக்கு அப்புறம் பாரு, பொம்பளை பிள்ளைகளுக்கு முடி நிறையா இருக்கும், அதை சிலுக்கிளி வச்சு எடுத்து விடுவாங்க. அப்புறம் தான் கேஷம் ஒன்றோடு ஒன்று சிக்கல் இல்லாமல் பின்னி கொள்ளாமல் இருக்கும். அதுபோல் நம்மளுடைய உடம்பிலும் இந்த உயிர் ஒளி ஆற்றல்கள், மின்காந்த அதிர்வுகள், அவைகள் தங்குதடை இல்லாமல் இருக்கணும். அப்போ தான் என்ன ஆகும்? அவர்கள் நீண்ட காலம் மன அமைதியோடு, சாந்தத்தோடு, சௌபாக்கியத்தோடு வாழ முடியும். இந்த வாழ்க்கையில் வெற்றி பெறுகிறவர்களுடைய உடம்பில் ஒளிகள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். அப்போ மனிதனுக்குள்ளரையும் ஒரு ஒளி உடம்பு இருக்கிறது. இந்த ஒளி உடம்பை ஒளி ஆற்றல் உற்பத்தி பண்ணக்கூடிய இடம் கோவில். மரங்களும் உற்பத்தி பண்ணது. மனிதனுக்கு கர்மா இருக்குது, அதனால தான் அவனுக்கு கர்ம முடிச்சு இருக்குது. பிரம்ம கிரந்தி, விஷ்ணு கிரந்தி, ருத்ர கிரந்தின்னு 3 முடிச்சு இருக்குது. இந்த முடிச்சுக்களை அவிழ்க்கக்கூடிய ஆற்றல் மரங்களுக்கு உண்டு. அது நெருப்பென்ற நெடுமாறனும் அழகே உருவான அண்ணாமலையானும் 2 கலந்த ஒரு அற்புதமான மரம் எது என்றால் வன்னி மரம். போய பிழையும் புகுவான் நின்றனமும் தீயினில் தூசாகும் என்று சொன்னது போல பல பிறவிகளில் பல ஜென்மங்களில் வைத்திருக்கிற கொத்தான கர்ம வினையை போக்கக்கூடிய ஆற்றல் வன்னி மரத்துக்கு உண்டு. தூக்கம் வரலையா? வன்னி இலைய நிறைய ஒரு தலைவாணி மாதிரி செஞ்சு வச்சு பண்ணுங்க. வன்னி மரத்தை பயன்படுத்தி வாழ்க்கையில் என்ன வேணாலும் வெற்றி பெறலாம். செஞ்சால் தான் நல்லது. அந்த குச்சியை எடுத்து அதில் உங்களுடைய குலதெய்வத்தை ஆவாகனம் பண்ணி வைத்தால் குலதெய்வம் வீட்டை விட்டு வெளியே போகாது. வன்னி மர பட்டை அதில் எடுத்து கஷாயம் சாப்பிட்டால் உடம்பிலே இருக்கக்கூடிய நோய்கள் போகும். அந்த மண்ணை எடுத்து, அந்த மண் இருக்கிற வன்னி மரத்துக்கு அடி வேரில் இருக்கக்கூடிய மண், அந்த மண்ணை எடுத்து நீங்கள் வைத்து கொண்டால் பாதுகாப்பு உணர்வு கொடுக்கும். எதிரிகளால் ஏவி விடப்படக்கூடிய பில்லி, சூனியம் போன்ற தீய கிரகங்களினுடைய பாதிப்புகளிலிருந்து அதை விலக்கி நம்மை மனிதனை காப்பாற்றுது. வன்னிமரம் வேறு எதுக்கு பயன்படுகிறது என்று சொன்னால் பிரார்த்தனைக்கு பயன்படும். 10 பைசா செலவு இல்லாமல் வன்னி மரத்துக்கிட்ட போயிருக்கு ஒரு தடவை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு வந்துடுங்க உங்கள் நண்பராட்டம். அப்புறம் நீங்கள் வீட்டிலேருந்து சிந்திச்சிங்கன்னா அது தொடர்பு கொள்ளும். வன்னி மரம் ஆனது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை பாதுகாக்கக்கூடியது. அதில் இருக்கக்கூடிய பொந்துகளில் உங்களுடைய ஜாதகத்தை ஒரு காப்பர் தகடில் எழுதி அதுக்குள்ளே வைங்க. உங்கள் மோசமான ஜாதகத்தை காப்பர் தகடில் எழுதி ஒரு கயிறில் ஒரு கம்பி கட்டி நீங்கள் அதில் தொங்க விடுங்க. உங்களுடைய பிரார்த்தனைகளை எழுதி வைத்து விடுங்க, நடக்கும். உடல் சரியில்லையா, மரத்தோடு போய் உட்கார்ந்துருங்கள், நடக்கும். மரங்களின் அதிர்வுகள், ஆனந்த அதிர்வுகள், மரங்களின் பிராண மூச்சுக்கள், அது உங்களுடைய மூச்சோடு கலந்து, உயிரோடு கலந்து, உடலோடு கலந்து, 7 சக்கரங்களில் கலந்து உங்களை ஒரு 2.5 மணி நேரம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணணும். அதுதான் வேண்மை. நவக்கிரக நவதானியங்களை ஊற வைத்த நீரை கொண்டுட்டு போய் அந்த மரத்தடியில் விட
உங்கள் கையில் படணும், நவதானியத்தை கையில் படணும், ஒரு மண் கலசத்தில் வச்சு ஊற வைத்து உங்கள் உணர்வுகளை இறக்கி அந்த மரத்தில் கொண்டு விட்டீங்கன்னா அந்த மரம் என்ன செய்யும்? கிரக கதிர்வீச்சுக்களை சரி செய்து விடும். குறிப்பாக சனீஸ்வர பகவானுக்கு ராஜராஜ சோழன் அவனுடைய குலதெய்வத்திற்கு அந்த அந்த ஸ்தல விருட்சமே வன்னி மரம் தான். வன்னியர்கள் என்று சொல்லக்கூடிய நல்ல அந்த இனத்தை சார்ந்த மக்களுக்கு அந்த வன்னி மரம் பெரிய குலதெய்வம், நெருப்பு. அதனால் அக்னியில் நெருப்பில் போடப்பட்டுள்ள எந்த ஒரு வஸ்துவும் நெருப்பாக மாறும். அப்போ நெருப்பு என்ன செய்யும்? தன்னோடு சேர்த்தது எல்லாமே அது நெருப்பாக மாற்றக்கூடியது, எல்லாத்தையும் இது பண்ணிடும். அப்போ வன்னி மரம் என்ன செய்யும்? செல்வத்தை கொடுக்கும், கடன் தொல்லையை உடனே போக்கும். யார் பேரில் கடனை வாங்கியிருக்கீங்க? இன்னார் பேரில் வாங்கியிருக்கீங்க, கடன் அடைந்து விட்டதுன்னு எழுதி ஒரு காப்பர் தகடில் போடுங்க, மரத்தில் கொண்டு கட்டுங்க. ஆனால் நம்ம தான் செய்ய மாட்டோமே. அப்படியா இப்படியா? நம்ம இன்னும் சொன்னது இன்னொருத்தர் சொன்னான்னு அதெல்லாம் இவங்க வாய் வலிக்காமல் எதையா ஒன்று சொல்லிட்டு போவாங்க. அன்றைக்கி போய் வேலையை பாருனே, இல்லை இலையை பிடிங்கி போட்டால் பணம் வந்துடுமா அப்படின்னு எகத்தாளம் பேசுவார்கள். அந்த காலத்தில் சித்தர்கள் மகான்கள் என்ன பண்ணாங்க? திருப்பணி வேலை பார்ப்பாங்க. அப்போ அந்த அந்த அவங்க என்ன காசாக வச்சுருப்பாங்க, அவர்களே துறவி. நாளை இலையை பிடிங்கி விபூதியோட கலந்து கொடுப்பாங்க போ அப்படின்னு. உண்மையால் உழைச்சவனுக்கு வீட்டில் போய் பார்த்தா பொண்ணாக மாறி இருக்கும். இந்த வன்னிமர இலை தங்க பூலோக கற்பக விருட்சம், கெட்டதெல்லாம் கொடுக்கும். இதெல்லாம் நம்பிக்கை வேண்டும், நம்பிக்கை வேண்டும். அர்ப்பணிப்பு தன்மையும் அதீத ஈடுபாடும் இருந்தால் வன்னிமரம் மாதிரி இருக்கும். வன்னிமரம் வீட்டில் வளர்க்கலாமா? வளர்க்கலாம். வன்னிமரத்தோடு உறவோடு சொல்லலாம். வன்னிமரத்தோடு பேசிட்டு போகலாம், கேட்கும். வன்னிமரம் பேசுறத கேட்கும். யார் யார்கிட்டயோ போய் சொல்றீங்க, உங்க கஷ்டத்தை புலம்புறீங்க, நீங்க வன்னிமரத்திட்ட போய் கேட்டு பாருங்க, உடனே நல்லது செய்யும். நிறைய பேசலாம்.